Hi student, good morning to all. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல டான்செட்டோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, அது எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன வேணும், ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ஸோ உங்கள் நேம் என்ன எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஐடி இருக்கோ அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர், அடுத்து எக்ஸாமினேஷன் என்ன சாய்ஸ் கொடுக்குறோமோ அதை ஒன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ திரும்ப எதாவது கொடுத்தோம்னா நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ எம்பிஏ கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது திரும்ப ரீக்ளிக் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு லாகின் மெயில் ஐடி ப்ராசஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சுட்டு நம்ம அதை உள்ளே போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாகினும் பாஸ்வேர்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜெண்டர், மேலா ஃபீமேலா, கம்யூனிட்டி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரி. ஸோ அதோட சப்கோடு என்னங்கிறது நமக்கு அதோட பிடிஎஃப் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். தென் அட்ரஸ், பின்கோட், நேஷ்னாலிட்டி அண்ட் தென் ரிலீஜியன், ஸ்டேட்டு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூ, அதாவது இலங்கையிலேருந்து வந்த அகதிகளா, ஸோ அது மாதிரி இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். ஸோ அடுத்து ஆனுவல் இன்கம்மா பேரண்ட், ஸோ எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இல்லைன்னா இல்லை, ஆமானா ஆமான்னு கொடுங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு ஒரு அடுத்து எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா பிஎம்எம்எஸ் கேட்டகரி. ஸோ எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த ஒரு கேட்டகரியில் வருவாங்க. ஸோ எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில். ஸோ இந்த எஜுகேஷ்னல் டீட்டெயிலில் எஸ்எஸ்எல்சியோட 10th ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அடுத்து எஸ்எஸ்எல்சியோட இயர் ஆஃப் பாசிங் என்னங்கிறது பார்க்கணும். அடுத்து இது பிஜிக்காரனா மட்டும்தான் அப்ளை பண்ணணும், மற்றது அதனால் தேவையில்லை. ஸோ அடுத்து ஹெச்எஸ்சி 12th ஆர் டிப்ளமோ, ஸோ அது இருந்தாலும் அதோட ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருந்த மார்க் ஷீட்டெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஹெச்எஸ்சி, அடுத்து குவாலிஃபிகேயிங் டிகிரின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் இயர் ஆஃப் பாசிங், குவாலிஃபையிங் டிகிரி என்ன படிச்சுட்ருக்கீங்க, பிஇஆ, எம்இ, பிஇயில் என்ன, சிஎஸ்சியா, ஸ்பெஷலைசேஷனுங்கிறது சிஎஸ்சி, ட்ரிபிள்ஏ, ஐடி, ஸோ சம்திங். ஸோ அது என்னங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எஜுகேஷ்னல் டீட்டெயிலில் வரும். ஒன்ஸ் இந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில். ஸோ இதை தான் நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா என்ன சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது ஒரு கான்செப்டில் பார்ப்போம். இது ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாமே ப்ரிகாஷனாக எடுத்து வச்சுக்கணுங்கிறதுக்கு தான். அடுத்து சென்டரும் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் மேண்டேட்ரி, ப்ளஸ் இதுவும் மேண்டேட்ரி, ஃபோட்டோ சிக்னேச்சர். ஸோ இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ளஸ் அந்த இடத்துலையே பிக்சல் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 50 ஃபார் ஃபோட்டோ, 11 KB ஃபார் சைன். ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் போய் கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா பெயிண்டில் போட்டு எடிட் பண்ணலாம். இல்லைனா அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோ சைஸ் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ அடுத்த டாக்குமெண்ட் அப்லோடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இதை நம்ம எதிர்பார்க்குற போது இஃப் எம்சிஏ, எம்பிஏ அந்த கேட்டகரியாக இருந்ததுன்னா அப்லோட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்லி இன் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ அப்போது நீங்கள் நீட்டாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னென்ன ஃபாலோயிங் டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருந்தால் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் கம்யூனிட்டி, செகண்ட் வந்து 10th மார்க் ஷீட்டு, தேர்டு
12th மார்க் ஷீட்டு இல்லைன்னா டிப்ளமோ. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறது கூட ப்ரொவிஷ்னல் வந்திருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மார்க் ஷீட் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்து வைங்க. ஸோ இதுதான் கேட்டகரி அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது எல்லாமே. இல்லைன்னா நீங்கள் அதோட ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து டிசி இது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணி 5 MB கீழே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரே டாக்குமெண்ட் பாருங்கள், ஆல் டாக்குமெண்ட் அண்ட் அப்லோட் இன் ஒன் சிங்கிள் PDF ஃபைல், அதுவும் லெஸ் தென் 5 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த GHL எல்லாமே வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா இஃப் அப்ளிகபிள் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ நீங்கள் மேலே டிசேபிள்னு கொடுத்துருந்தீங்கன்னா வராது, ஏபிள் கொடுக்கும்போது இந்த கேட்டகிரியெலாம் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டீட்டெயிலெலாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்மிட்டுங்கிற கொடுக்கணும். சப்மிட் டு கோ டு தி பேமெண்ட் ஸ்க்ரீன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் மோடுக்கு போகும். அந்த பேமெண்ட் மோடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் டான்செட். ஸோ கைண்ட்லி லாகின் 2 to 3 days ஆஃப்டர் பேமெண்ட் டு நோ தி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன லெவலில் இருக்குது, அப்ளை ஆயிருச்சா இல்லை ஏதாவது கேன்சல் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்களோட போர்ட்டலில் ப்ராப்பராக நம்மளால் வியூ பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஃபார் யுவர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி கைண்ட் ரிமைண்டர். அடுத்து எப்படியெல்லாம் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும், ஸோ எப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தாலும் சரி, வேறு கலராக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். பிளராக இருக்கிற மாதிரியோ இல்லை நம்மளோட வேறு ஏங்கிளில் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சைனுமே வந்துட்டு தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப மைனூட்டாக போடக்கூடாது. அது எல்லாமே ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்களோட அந்த சைன் அப்ரூவல், ஃபோட்டோ அப்ரூவல் எல்லாமே பார்த்துட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜாக JPG ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த அப்டேட் பார்ப்போம். தேங்க்யூ.